வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ஆசை இருக்கணும், ஆனால் அந்த ஆசை பேராசையாக மாறிட்டா என்னாகும் தெரியுமா? இன்று நம்ம பார்க்க போகும் கதை பேராசை கொன்ற ஒரு ஷெப்பர்ட் பற்றியது. ஒரு சாதாரண மனிதன் சிறிது ஆசையால் தொடங்கி அதிக பேராசையால் எப்படி எல்லாவற்றையும் இழந்தான் என்பதை கூறும் சுவாரஸ்யமான கதை இது. இந்த கதையை முழுசாக பாருங்கள், கடைசியில் ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அப்படின்னா கதைக்குள் போகலாமா? ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல் தமிழ் எக்கோஸ். ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமம். முருகன் என்ற ஒரு ஷெப்பர்ட் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையில் எழுந்து தனது ஆடுகளை மேய்க்க மலைப்பகுதிக்கு கொண்டு செல்வான். அவனுக்கு மொத்தம் 10 ஆடுகள் இருந்தது. ஆனால் அவன் மனசு அமைதியடையவில்லை. ஏன் தெரியுமா? அவனுக்கு அருகில் இருந்த மற்றொரு ஷெப்பர்ட் ராஜா. அவனுக்கு 50 ஆடுகள் இருந்தது. அவருக்கு பெரிய வீடு, நல்ல நிலம், எல்லோரிடமும் மரியாதை. இதை கண்ட முருகன் தினமும் யோசிப்பான், நான் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் எப்படி சீக்கிரம் பணக்காரன் ஆறுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முருகன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது காடு வழியாக ஒரு முதியவர் வந்தார். அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். மகனே, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டார். முருகன் மனசில்லாமல் தண்ணீர் கொடுத்தான். முதியவர் சிரித்து, நீ நல்லவன், உனக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? அதை கேட்டவுடன் முருகனின் கண்கள் பெரிதாச்சு. இந்த மலையின் மேல் ஒரு பழைய குகை இருக்குது. அந்த குகைக்குள் ஒரு மந்திர கல் இருக்குது. அதை கொண்டு யாராவது நல்ல எண்ணத்தோடு வேண்டினா ஆசை நிறைவேறும். இதை கேட்டவுடன் முருகனின் மனதில் பேராசை எரிய ஆரம்பித்து விட்டது. அடுத்த நாள் காலையிலேயே அவன் தனியாக மலை ஏறினான். நேரமாகியும் கஷ்டப்பட்டு அந்த குகையை கண்டுபிடிச்சிட்டான். உள்ளே சென்று பார்த்தான். அங்கு ஒரு நீல நிற கல் ஒளி வீசி கொண்டிருந்தது. அவன் உடனே அதை தொட்டு பார்த்தான். அவன் அப்போதே அந்த கல்லை தொட்டு, எனக்கு 100 ஆடுகள் வேண்டும் என்று கேட்டான். அப்போதே ஒளி பிரகாசித்தது. வெளியே ஓடி வந்த முருகனுக்கு அதிர்ச்சி. அவன் குடிசைக்கு அருகே 100 ஆடுகள் நின்று கொண்டிருந்தன. அவன் மகிழ்ச்சியில் குதித்தான். சில நாட்கள் கிராமம் முழுக்க முருகனின் பெயர் பேசப்பட்டுச்சு. முருகன் பெரிய பணக்காரன் ஆயிட்டானே, எப்படி இவ்வளோ சீக்கிரம்? எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆனால் முருகனுக்கு திருப்தி இல்லை. அவன் நினைத்தான், 100 ஆடுகள் வந்துருச்சு, இன்னும் 1000 வந்தால் நல்லா இருக்குமே. மீண்டும் ஆசை நிறைவேறப்பட்டது. மீண்டும் அவன் அந்த கல்லை தொட்டான். எனக்கு 1000 ஆடுகள் வேண்டும் என்று கேட்டான். மீண்டும் ஆசை நிறைவேறியது. இப்போது அவனிடம் 1000 ஆடுகள். ஆனால் பிரச்சனை ஆரம்பமானது. அவ்வளோ ஆடுகளுக்கு புல் இல்லை, தண்ணீர் இல்லை, பார்க்க வேலைக்காரர்கள் வேண்டும். ஆடுகள் நோய்வாய்ப்பட்டன, சில ஆடுகள் தொலைந்தன, சில ஆடுகள் சண்டை போட்டன. முருகன் இரவு தூங்க முடியாமல் கவலைப்பட்டான். ஆனால் பேராசை மற்றும் குறையவே இல்லை. ஆடுகளால் மட்டும் என்ன பயன்? எனக்கு பொன் வேண்டும் என்று இந்த முறை அவன் குகைக்கு சென்றான். சென்றதும் அவன் அந்த கல்லை தொட்டு, எனக்கு பொன் வேண்டும், வெள்ளியும் வேண்டும் என்று கேட்டான். அந்த நொடியில் அவன் வீடு முழுக்க பொற்காசுகளால் நிரம்பினான். முருகன் சிரித்தான். ஆனால் சில மணி நேரத்தில் திருடர்கள் இதை அறிந்தார்கள். இரவில் அவன் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டது. அவன் பயந்து ஓடினான். கிராம மக்கள் உதவ வரவில்லை. ஏன் தெரியுமா? அவன் யாரிடமும் நல்லபடியாக நடக்கவில்லை. அடுத்த நாள் முருகன் அழுதபடியே மீண்டும் குகைக்கு சென்றான். எனக்கு அமைதி வேண்டும் என்று கேட்டான். ஆனால் கல் ஒளிரவில்லை. அவன் அழுது கொண்டிருக்கும்போது அந்த முதியவர் மீண்டும் வந்தார். அவர் சொன்னார், இந்த கல் நல்ல மனசுக்கு மட்டும்தான் உதவும். நீ முதலில் உன் தேவைக்காக கேட்டாய், பிறகு பேராசைக்காக கேட்டாய். அதனால் நீ பெற்றதெல்லாம் சாபமாக மாறிவிட்டது. முருகன் தலை குனிந்தான். நான் தவறு செய்துவிட்டேன், இப்போது நான் என்ன செய்வதென்று முதியவரிடம் கேட்டான். முதியவர் சொன்னார், நீ உன் உழைப்பை நம்பு, மற்றவர்களுக்கு உதவி செய், பேராசையை கைவிடு, அப்போதுதான் உண்மையான செல்வம் கிடைக்கும். அந்த வார்த்தைகள் முருகனின் மனதை மாற்றின. அவன் மீதமிருந்த சில ஆடுகளை வைத்து கொண்டு மீண்டும் சாதாரணமான வாழ்க்கையை வாழத் தொடங்கினான். கிராமத்தில் ஏழைகளுக்கு உதவினான், நல்லபடியாக பேசினான், உழைத்து சம்பாதித்தான். சில ஆண்டுகள் கழித்து அவன் மீண்டும் செல்வந்தனானான். ஆனால் இந்த முறை பணத்தால் அல்ல, மக்களின் அன்பால், மரியாதையால் அல்ல, மன அமைதியால். நண்பர்களே, ஆசை இருக்கலாம், அது நம்மை முன்னேற்றும். ஆனால் பேராசை வந்தால் அது நம்மை அழிக்கும். உழைத்து சம்பாதித்த செல்வம் நிலைக்கும், வஞ்சகமாக கிடைத்த செல்வம் நீடிக்காது. பேராசை பெருநஷ்டம், திருப்தி தான் உண்மையான செல்வம். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.